538 உன் பொட்டணத்தை கட்டு 538 உன் பொட்டணத்தை கட்டு தலைவா கட்டுன கூட்ட ஒண்ணு அதை கட்டி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி சாமி பட்டியா செம்பரியம் குட்டி அடைக்கிறதா ஏ சாமி வந்துருச்சுடா பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பட்டத்தில பாசவச்ச ராசாத்தி பாசவச்ச ராசாத்தி இந்த ஜாமி ஆலயத்துக்குலாம் போகாது பொம்பளை வாடை எடுத்து தான் போகும் ஜாய் ஏண்டா மொட்டு முண்டை எந்த ஜாமிடியாவது கப்புளிங்க ஆடி போவானா கப்ளிங்னா என்னங்க சார் உள்ள வந்து குனி செல்ஃபி எடுத்து அனுப்புறேன் எதுக்கு குனி நீங்க காமி இங்க தான் லைட்ல போட்டுருக்காங்க இருப்பா சாமி ஏன்னா என் அழகு மலையான் பக்கத்துல தான் யார் அவரு கருப்பசாமி வேஷம் போட்டு பொறுமசாமி 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 இருத்தா உனக்கு ஏதாவது வரம் கேட்பேன் பேசாம இருக்கு ஏன்னா சாமியை குறைச்சி எடுக்கக்கூடாது நானும் கோடாங்கிதேன் ஏ ஆணி இது குத்த போறா தலையில டேய் சாமி வந்து ஆடுறது அந்த ஆளு நீ எதுக்கு ஆடுற மெதுவா ஆட்டு ஆணி குத்துதுனே அரைஞ்சே வருவேன் நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்காதடா காசு தர மாட்டேன்டா ப்ளீஸ் ப்ளீஸ் வந்தது யாருப்பா வந்தது யாரு உன் கண்டுக பூரா ஐயா உன்னி நினைச்சிட்டேன் சாரி மடுவு லேசா விலைய இருக்குமே சாரி போட உணர்ச்சி வசை போட்டு கம்பு கூட்டு மசுரெல்லாம் அப்பா உன் பிள்ளைய தப்பு செஞ்சாலும் டேய் நீ எப்படி 18ஆம் படியானதே இருக்கணும் வந்தது யாருப்பா வந்தது பிள்ளையாருப்பா பிள்ளையாரா இரு நான் என்ன சாதாரண ஆளா கோடாங்கி வேற விட மாட்டேன் பிள்ளையாரு தும்புச்சங்கையில எப்படி பேசும் பிள்ளையாரு எந்த காலத்துல பேச்சு இப்ப சொல்லு ஊமையா பிள்ளையார் வந்து தும்புச்சங்கைய பொழந்து கூட தண்ணி விடுதான் போ போண்டு அந்த போ ஐயோ என்ன ஏப்ப விடுறாரா இல்ல நீ பழிக்கிறாரா ஏய் 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 ஆணி உருவி நீ ஒண்ணும் பண்ண முடியாது வெட்டியா ஏய் போட்டு யாராவது கையில அந்த ஆணி குத்த போது பாத்துட்டே இருக்கு ஐயோ பொறுமசாமி 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 என்ன மைத்துக்கடா அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளைய நோக்குனேன் நான் எவ்வளவு சரி கட்டு தாயம் போட்டு வச்சிருந்தேன் 2 போட்டு குத்தி விட்டுறேன் தாயம் போட்டா நான் 4 கூட போடுறேன் வாடா தோக்கர் வாடா வாடா ஒரு கிங்கு வாடா வாடா ஒரு 3 2 பேரும் இதுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிட்டீங்களா உன்கிட்ட ஏய் அந்த பாரு அதுக்கு அடுத்துக்கறாம எவே இருந்திருக்கீங்க பத்தியா எரச அடிக்குது பாரு பத்தியா தண்ணிய தொளிச்சு உன் இடிய பத்த அவைக்கிறான் பாரு பத்தியா அதுக்கு தான் இருக்கு இதுக்கு போய் அது வாயில புளுத்து ஏ பாத்துரு உன் கிளியாஞ்சட்டியை எப்படி எரிச்சிருவேன் வாயில துணி வைக்க வா ஏய் எச்சதுக்குதாம்டா வெண்ணமேனே பொறுமசாமி பொறுமசாமி உன் பெரிய பல்ல போ அந்துடுற போடி ஏய் எந்த பொம்பளையாவது ஆம்பளை சண்டை ஓடும்போது நீ போனேன்னா சண்டையை விட்டுக்கிட்டு கொத்தா உன் பூராமே அழிச்சு போக முடியும் என்ன சொல்ல வந்த சொல்லு போத பூ வாத்து புடுவே பூ வாத்து புடுவியா பூ வாத்து ஏய் ஏய் மோதா என்ன ரொம்ப பேசுற போட்டு வச்சுக்க குச்சி பிரே குச்சி பாத்துக்க நான் சட்டையை வெட்டே மிஸ்டர் எலி முண்டை தலைவா தலை எங்க இருந்த தலைவா அதையே செய் என்ன பண்ணீங்க அவுந்துருச்சு உங்க 2 பேருக்குள்ள காசு பிரச்சனையா எல்லாமே உன் கப்பலிங்க பிரச்சனை இதுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிறீங்களா 2 பேரும் ஐயையாப்பா நான் பிரிட்ஜ்ல பூட்டி வச்சிட்டுல வந்துட்டேன் நாடம் பேசுறதா இருப்பா ஏய் நாத்தா பொளந்துறேன் பொளந்து என்னாச்சு ஏன் கோவமா பேசுறீங்க அண்ணே உங்களுக்காக தானே நான் அவட்ட சண்டை போட்டேன் அவன் குணமே நல்ல ஒம்பள வந்தானே நீ இதுலயே ஏத்துவ அண்ணே அண்ணே நாத்தாட்ட நான் போனேன் ஏய் அண்ணனா உனக்கு அம்மாயா ஆத்தா அம்மாட்ட தான் பால் கொடுத்தா ஏய் கிராமத்துல இருந்து வாங்கப்பா கொலக்கத்துல உள்ள போயிருவீங்க கொஞ்ச நேரத்துல ஏய் கருவனூர் பாபு ஏய் கருவனூர் பாபு
இறங்கி வா. கருவனூர் பாம்பு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் பெரிய இந்த மதச்சேன் பாலா மாதிரி பாடுறதுக்கு வந்துருவா. வந்து மரியாதை எனக்கு பசு பாம்பு பாம்பு தானே பாலா பாம்பண்ண எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் பாவனை போட்ட ஒண்ணு பாம்பு தானே. அந்த ஏய் பாம்பா பாம்புவா? பாம்பா பாம்புவா? பாம்பு தான். பாம்பை புடிச்சுக்கிட்டு போ ஊரு சண்டையா உடச்சு போடுவேன். காசு கொடு. அண்ணே என்ன பாச்சிட்டு இருக்காரு அண்ணே? அண்ணே 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 இங்க கிராமத்துல புடிச்சுக்கிட்டு அண்ணே 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 அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனையா? இப்ப நல்ல இவனும் பொட்ட வரைக்கும் முட்டதேன். அங்கே வந்து ஓண்டை கேட்கல அந்த பிள்ளைகிட்ட போய் கனங்கத்த மீனு வாங்கி மருதமணியா மீனு வாங்கியா காரத்தோட சமைச்சு கொண்டே அத்து போடுவேன். அண்ணே கொதிக்குது அது கொதிக்குது. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. பக்கத்துல பாம்பு. அவர் என்னமோ சொல்ல வராரு. இவர் வாயை பொத்தி போறாரு. என்ன சொல்ல அவ வரீங்க? என்ன சொல்ல வரானா என்னது? உன்னை படுக்க பாட்ட சொல்றேன். இந்த இப்படி குச்சி குச்சி அவசரம் இப்படி குச்சு குச்சுனா என்ன? இங்க வா இங்க வா. அது தெரியாமையா? புரியுற மாதிரி சொல்லு. அது தெரியாமையா ஒரு ஈத்துன்ற தெரியலையேங்க. நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து ஒன்னு ரெடி பண்ணுவேன். பக்கத்துல பாம்பா சொல்றேன். புரியலையே. புரியல. அவர் சொன்னது எனக்கு புரியல. தெரியலையா? உங்க பக்கத்துல பாம்பு. உங்க திருவாரூர் ஒரு தடவை எடுத்து ஓதுங்கள். அந்த பிள்ளை பாவம் தெரியாம கேக்குது. என்னன்னு கேக்குது? ஏங்க இங்க வாங்கனே. உங்களை பார்க்கறது ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது. கப்ளிங்னா என்னன்னு சொல்லுங்க. கப்ளிங்க தெரியாதா? போட 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 ஐயா. ஒரு தடவை கப்ளிங்னா என்னன்னு சொல்லுங்க. கப்ளிங்க நான் ஜெயா ஜெயா நாடகம் நின்று ஜெயா காலையில வேற லோனு கட்டணும். ப்ளீஸ் ஜெயா எனக்கு ஜெயா தெரியவே பூ போட்ட சட்டியை நான் என்ன கும்புறேன்னு நீங்க அவுத்துட்டு நிக்கிறீங்க. நீ அவர் சிவப்பு சட்டி தானே நீ? ஒண்ணே மாதிரி சட்டி ஓடலைங்க நான் பெட்டு போட எடுத்திருப்பேன். கப்ளிங் என்றால் ஒரு நாட்டுக்கு ஏதோ சொல்ல வராரு. இவர் கேட்கற. சரி இங்க வாங்க. இங்க வாங்க வாங்க வாங்க. அவர் கப்ளிங்னா தானே என்ன சொல்ல கூடாது. ஓசுனா என்ன? ஓசுனா ஓசை ஏன்ட்ட இருக்கு. என்னது? அவர் என்ன சொல்றாரு? அண்ணே ஓசு ஒன்ட்ட எங்கன இருக்கு? தம்பி இரு இரு. நான் சொல்றேன் ஜெயா, எவ்வளவு பெரிய மாடி வீடு கட்டினாலும் பைப்புகளை நேராக ஸ்க்ரூ போட்டு அடிக்க வேண்டும். ஆமா நேராக தான். ஒரு இடத்துலயும் ஓட்ட போட்டு தண்ணி எல்லாம் கீழே ஊத்திரும். உன் உடம்புல நல்லா தானே பேசுறீங்க. ஏன் இப்ப வாய் ஒளருது? நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உன் கப்ளிங்ல நான் வாத தருகிறேன். ஓட்ட இருக்குது கப்ளிங் ஏட்ட இருக்குது ஓட்டு. செய்யாக்காவா? வாங்க மச்சான் மச்சான் கும்புறேன் மச்சான். என்னையா மச்சாங்கற? அண்ணன் என்ன இப்ப மச்சாங்கற? போடா தாத்தா. இங்கே நகைச்சுவை நடி நடந்து கொண்டிருக்க நம்ப அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணில் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். தம்பி ராதாகிருஷ்ணன் நல்லாசையோடு கிராம பாணியில் பேசி அசத்தும் மருதமணி அவர்களுக்கு லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிகுளம் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. போட்டாங்க. எனக்கு தான் போட்டாங்க. எங்களுக்கு ரெண்டாவதா போட்டாங்க. உனக்கு போட்டுறாங்களே. இங்க இருக்க இளைஞர் பூராமே நினைப்பாங்க. என்னது? எப்படியாவது உங்க கப்ளிங்ல ஓசை தருகணும்னு. உங்க கப்ளிங்ல இங்க இருக்க அத்தனை இளைஞர்கள் எத்திய ஒழுங்கு தெரிவாங்க. அவன் என்ன சொல்லுகிறான் என்ற உன்னை அத்தனை பேரும் கூப்பிட்டு ஒரு பொட்டல்லே நிறுத்தியோ டான்ஸ் ஆட விடுவாங்களா? இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட செனையாக்க சொல்றாங்க. செனை இங்க வாடா மகன். என்ன சொன்ன? செனையா உள்ள வாடி உன்னை வச்சுக்கிறேன். மருதங்குடி ஆவுடையம்மன் கோவில் பங்குனி பங்காளி வெடத்துகுளம் பி கண்ணன் பிரிண்டிங் பிரஸ் சார்பாக
பொன்னாடி ஏன்னா அன்னை ஊரில் தான் உங்களோட குலசாமி இருக்கு. ஆமாம். எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் பிடத்தக்களும் தெரியுது நல்ல வயலுக்கு எந்த பொம்பளையும் அமைய மாட்டான். ஐயோ அவன் பாரு எய்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கேன். நீ நாளைக்கு காலை தூக்கு, அவன் ஒன்னே தூக்கட்டும். அதான் இந்த இந்த துணியை ஊற்றும் போது இந்த துணியை ஊற்று விடுவேன். பழைய துணியே உதவும். நாடகத்துக்கு வந்தியா அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ண வந்தியா? ஏய், நான் தான்டா ஓனரு. நீ ஓனர் ஓரமா உட்கார் தம்பி. வண்டியை நான் ஓட்டுறேன், நீ எது கஷ்டப்படுற? அதுல தேடு கீடு போடும் போது இடிக்கேன். இடித்தாலும் பரவாயில்ல, நான் பஸ் கீழே பதுவா போயிடுறேன். கலைவன் திருந்த மாட்டான். உருட்டுக்கிட்டே போயிடுவேன். நன்றி சொல்லணுமா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் வால்யூம் ஏத்துப்பா. ஹலோ, கங்காரு வை லைட்டா. கங்காரா? கங்கார் இல்லடா, அது ஆஸ்திரேலியா நாட்டினுடைய விலங்கு. கொஞ்சம் இது வை, கிரீமும் டொங்கும். இது என்னண்ணே கிரீமு டொங்குன்னா? ஊம்பர் மாப்பிள்ளையே பட்டணம் தெரியாம தான் நான் திரிகிட்டு இருக்கேன். லூசு முண்டை, அது ஊப்பர் ஊம்பர் இல்ல. ஏதாவது செய்யி. ஏய் ஒண்ணு ஐயோ தம்பி ராதா, ஐயா இந்த கொரோனா நாடகத்துக்கு போறேன். இது நன்றி சொல்றேன்டா. இல்லா தம்பி, இந்த கொரோனா நாடகத்துக்கு போறேன், எனக்கு சம்பளம் வேணாம் தம்பி. ஏன் இதை எப்படியாவது எனக்கு சம்பளமே வேணாம். அவட இன்னும் எத்தனை நாள்? 5 6 மாதம் 6 மாதம் 18 150 நாளைக்கு எனக்கு சம்பளமே வேணாம். ஐயோ.